Hi students, welcome to Mahimax. 9ஆம் வகுப்புல பயிற்சி 2.6 பார்த்துட்டு இருக்கோம். அதுல இரண்டாவது சம் முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக அப்படினு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. √3 * √5 * √2. இது பெருக்க சொல்லிருக்காங்க அவ்வளவுதான். ஒரே ரூட் தான். 3 * 5 * 2. 3 5 15 15 2 30. இதுதான் இதுக்குரிய விடை. சரிங்களா? இரண்டாவது சம் பார்க்கலாம். √35 divided by √7. √35 divided by √7. அப்படியே அடிக்க வேண்டியதுதான். ஸோ அடித்தா 1 7 5 7 35. ஆன்சர் √5. சரிங்களா? மூணாவது சம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். cubic root of 27 cubic root of 8 into cubic root of 125. இப்போ cubic root of 27 நம்ம எப்படி எழுதலாம்? cubic root of 3 கியூப்னு எழுதலாமா? இன்ட்டு cubic root of 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாமா? இன்ட்டு cubic root of 125 5 கியூப்னு எழுதலாம். பாருங்கள், இந்த கியூபுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும், கியூபுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும், கியூபுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கு பாருங்கள். 3 * 2 * 5 I 2 10 5 3 30 நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 7√a ப்ளஸ் -5√b இன்ட்டு 7√a ப்ளஸ் 5√b. இது எப்படி இருக்கு பாருங்கள். a - b இன்ட்டு a + b. அந்த ஃபார்மேஷனில் இருக்குது. a - b இன்ட்டு a + b ஃபார்மில் இருக்குது. அப்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a² - b² அப்படின்னு எழுதிக்கலாமா இதை? ஸோ a² 7√a the whole square minus 5√b the whole square. ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49, √a ஸ்கொயர் பண்ணால் a கிடைக்குது. மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, √b ஸ்கொயர் பண்ணால் bன்னு கிடைக்குது. தட்ஸ் ஆல். இதுதான் இதோடைய விடை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள். √225/729 மைனஸ் √25/144 டிவைடட் பை 16/81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 225 நம்ம ரூட் எடுக்கணும். 225 இதுக்கு அப்படியே ரூட்டு தானே கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பாருங்கள். 225 எல் டிவிஷனில் போடுங்களேன். 5ஆல் போட்டால் 4 5 20 5 5 25. அகைன் 5ஆல் போட்டால் 9 5 45. திரும்ப 3ஆல் போட்டால் 3 9, 3ஆல் போட்டால் 1. அப்போ என்ன கிடைக்கிது? இதோட வேல்யூ √5 * 3 * 3 டிவைடட் பை 729. அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். 729 3ஆல் போட்டால் 2 3 6, மீதி 1 4 3 12, 3 3 9. திரும்ப 3ஆல் பண்ணால் 8 3 24, 1 3 3. அகைன் 3ஆல் பண்ணுறோம். 2 3 6 7 3 21. திரும்பவும் 3ஆல் 9 3 27. திரும்ப 3ஆல் பண்ணால் 3 3 9. அகைன் 3ஆல் பண்ணால் 1. அப்போ 729க்கு என்ன கிடைக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ 3 * 3 * 3 * 3 * 3 * 3ன்னு கிடைக்குது. மைனஸ் இது பாருங்கள். 25னா √5 * 5ன்னு எழுதிக்கலாமா? 144னா 12 * 12. ஒரு வேலை முடிஞ்சுது. பெருக்கல்ல இருக்குது. வகுத்தல் 16 ரூட் எடுத்தா 4 * 4. 14 ரூட் எடுத்து 4 * 4 81 ரூட் எடுத்தால் 9 * 9ன்னு கிடைக்கிது. ஸோ பாருங்கள், எல்லாத்தையுமே ரூட் எடுத்து நம்ம வெளில எழுதிக்கலாம். பிரித்து எழுதியிருக்கோம். அப்படியே ரூட் எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? 2 5க்கு 1 5 வெளில வரும். 2 3க்கு 1 3 டிவைடட் பை 2 3க்கு 1 3, அடுத்து 2 3க்கு 1 3, அடுத்து 2 3க்கு 1 3. மைனஸ் இங்கே என்ன இருக்குது? ஒரு 5/12. ஓகேவா? வகுத்தல் 4/9ன்னு கிடைக்குது. ஸோ பாருங்கள், I3 இப்போ இதை சால்வ் பண்ணால் I3 15 பை 3 9 9 3 27 மைனஸ் 5/12 வகுத்தல் 4/9ன்னு கிடைக்குது.
ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேலையை நம்ம முடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஒர்க்கை முடிச்சுக்கலாம். இங்கே 27 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? 27க்கும் 12க்கும் 3 நாலுனா 9 3 27, 4 3 12, 3 நாள் பண்ணால் 3 3 9 4, அகைன் 3 நாள் பண்ணால் 1 4ன்னு கிடைக்குது. 3 9 9 3 27, 27 × 4 74, 28க்கு 8, மீதி 2, 4 2 8, 8 2 10, 108 கிடைக்குது. ஸோ காமனாக 108. 27 கூட 4 பெருக்குனா நமக்கு 108 கிடைக்கும். அப்போ 15 கூட 4 தானே பெருக்குனா 4 15 60 மைனஸ் 12 கூட எது பெருக்குனா நமக்கு 108 கிடைக்கும். 12 கூட 9 பெருக்குனா 108 கிடைக்கும் இல்லையா? அப்போ மேலே I9 45, மேலேயும் 9 மல்டிபிள் பண்ணுங்க. இது பாருங்கள், இதை பெருக்கலாம் மாற்றினா இந்த வேல்யூ பாருங்கள் 9/4 மாறிடும் தலைக்கீழியால். ஸோ இஸ் ஈக்குவல் டு 60ல் 45 போச்சுன்னா மீதி 15/108 இன்ட்டு 9/4 அடிச்சுனா 1 9 9, 1 9 9, 2 9 18. ஸோ மீதி வேறு எதுவுமே அடிக்க முடியாது. 15/4 12 48. இதுதான் நமக்கு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்குது. இதையும் அடிக்கலாமா? I3 15, 1 3 3, 6 3 18. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 5/16 தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். 5/16. சரிங்களா? இதோட பயிற்சி 2.6ல் 2வது சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 3வது சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.